ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்க யாருங்க, என்னங்க அப்படின்றலாம் சொல்ல விரும்பலை. இருந்தாலும் அவங்க என்ன ஸ்டேட்டஸுக்கு உண்டான பதில் மட்டும் சொல்கிறேன். ஏங்க ஒருத்தர் பட்டர்ஃப்ளை அட்டாக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏங்க பட்டர்ஃப்ளை அட்டாக் பண்ணுறதெல்லாம் ஒரு ஒரு தண்டனையா? இதுக்கெல்லாம் வந்துட்டு வேதனை பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாங்க. ஆனால் யதார்த்த ரீதியாக என்ன பதில் அப்படின்னா, இப்போது ஒருத்தர் பட்டர்ஃப்ளை அட்டாக் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. அந்த பட்டர்ஃப்ளை அட்டாக் வாங்கக்கூடிய நபர் ஏதோ வீட்டில் இருக்கார் அல்லது ஓரளவு வசதியாக இருக்கார் அப்படின்னா ஒன்றும் தெரிவிக்காது. சமுதாய வாழ்வியலில் அந்த இன்வெஸ்டர் கேட்டகரியில் இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்திங்கன்னா ஒரு 100க்கு 1% பேர் தான். ஓகே, மற்ற 99% பேரும் சமுதாய வாழ்வியலில் இருக்காங்க. அப்படின்றப்போ கண்ட நேரத்துலலாம் பாத்ரூம் போக முடியாது. காலையில் பாத்ரூம் போகலாம், ஓகே, அல்லது ஓரளவு தோதாச்சுன்னா நைட் டைமில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு டைம், அதுவும் காலையில் பாத்ரூம் போகிறதுக்கு தான் ஒரு விதமான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஓகே, அதுவுமே பார்த்திங்கன்னா அவங்கவுங்களோட சூழ்நிலை பொறுத்து தான். அதனால் இந்த பட்டர்ஃப்ளை அட்டாக்கால் கண்ட நேரத்தில் பாத்ரூம் போகிறதுக்கு வந்து டைம் கிடையாது, இடமும் கிடையாது, சூழ்நிலையும் அமையாது. ஓகே, அதை சரியாக புரிஞ்சிக்கணும். சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் மனித நிலையில் இருக்கக்கூடிய ஆத்மையானது ஓரளவு மேன்மை அடைஞ்சிருக்கு. அதனால் அதுவே ஒரு தண்டனை மாதிரி தான். ஓகே, ஆனால் சோப்புனா இங்கே அப்படி கிடையாது. அது வந்து ஒரு நல்லது கேட்டதுக்கோ அல்லது எங்கேயுமே போக வேண்டிய அவசியம் கிடையாது. வீட்லேயே இருக்கிறனால பட்டர்ஃப்ளை அட்டாக் பண்ணிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அதுவே ஒரு பொழப்பாக பார்த்துக்கிட்டு பித்தலாட்டம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, அதனால் இந்த பட்டர்ஃப்ளை அட்டாக் பண்ணுறது அப்படின்றது சரி கிடையாது. ஓகே, அது ஒரு சரியான தீர்வே கிடையாது. அதுக்கு நிச்சயமாக நரகத்தில் தண்டனை இருக்குது. ஓகே, சாதாரணமான ஒரு விஷயத்துக்கெல்லாம் தண்டனை கொடுக்குறப்போ எம்மாதிரியான கொடுமைக்கெல்லாம் கண்டிப்பாக தண்டனை இருக்கும். ஓகே, அதுக்கு இன்னொரு கான்செப்ட் இருக்குது. அது இந்த சாத்தானின் ஏஜென்ட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. அது இந்த கவிக்கு அப்துல் ரஹ்மான் ஒரு புத்தகத்தில் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தான் இந்த மார்க்கெட்டிங்கு, நரகத்துக்கான ஒரு வியாபார மார்க்கெட்டிங். நீங்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கெலாம் போகக்கூடாதுங்க, நரகத்துக்கு போங்க அப்படின்ற மாதிரியான ஒரு